Hi friends, today's special stick chicken, அதாவது chicken lollipop கூட சொல்லலாம் அல்லது குச்சி கோழி இது கூட நீங்கள் சொல்லலாம். இது எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: போன்லெஸ் சிக்கன் ஒரு பவுல் எடுத்து வச்சுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். பிளாக் பெப்பர் 1/2 டீஸ்பூன். chilli powder 1 teaspoon. Garam Masala 1/2 teaspoon add பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆயில் 1 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கலாம். soya sauce 1 டேபிள்ஸ்பூன். அடுத்தது நம்ம லெமன் ஜூஸ், அது வந்து ஒரு 1/2 லெமன் எடுத்து நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதோட விதையை வந்து நம்ம எடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மெரினேட் பண்ணணும். அது முன்னுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம், கலந்து விடுவோம். வினிகர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல், வேணாட்டி கூட நீங்கள் போட வேண்டியது அவசியம் இல்லை. இல்லைன்னா இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு விட்ருவோம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மெரினேட் பண்ணோம். அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் தனியாக எடுத்து வச்சிடும், 20 to 30 மினிட்ஸு. ஸோ நம்ம மெரினேட் பண்ணி எடுத்த பிற்பாடு அதை வந்து நம்ம சாத்தே ஸ்டீக், இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டீக் எடுத்துகிட்டு அதில் குத்திக்கலாம். ஒரு ஸ்டீக்கில் ஒரு 4 துண்டு இறைச்சி வரும் போன்லெஸ் சிக்கன். ஸோ இந்த மாதிரி குத்திட்டு நம்ம தனியாக அடுக்கிப்போம். ஸோ நம்ம போன்லெஸ் சிக்கன் நம்ம பாய்க்கிறதுனால சட்டுன்னு வந்துடும். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம ஷாலோ ஃப்ரை தான் இந்த பண்ண போகிறோம். ஸோ இது லாலிபாப் ஸ்டிக் வந்து நம்ம வந்து இந்தியன் ஸ்டைலில் தான் நம்ம சமைக்கிறோம். குச்சி கோழி இது மணிக்கு ஏற்கனவே நான் லாலிபாப் செஞ்சுருக்கேன். அது வந்து வேறு ரெசிபி, இது வேறு மாதிரி நம்ம செய்கிறோம் இந்தியன் ஸ்டைலில். ஸோ நம்மளோட குச்சியெல்லாம் நல்லா குத்தி வச்சாச்சு. முட்டை எடுத்து வச்சிங்க. முட்டை வந்து ஒரு முட்டை உடச்சிட்டிங்க, 1 to 2. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கோழி வச்சுருக்கோ அது தகுந்த மாதிரி. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். சில்லி பவுடர் லேஸாக ஆட் பண்ணிக்குவோம், 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஓகே, நம்மளோட முட்டை நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுருவோம். கோழி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். கோழி வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுங்க. உங்களுக்கு பத்தலன்னா அப்புறமா நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம மிக்சர் ஏக்கும் ரெடியாக இருக்குது. பிரெட் கிராம்ப் தேவையான அளவு ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுங்க. சட்டி வந்து சூடாக்கிக்குவோம். எண்ணெய் தேவையான அளவு, நம்ம ஷலோ ஃப்ரை பண்ணுறதுனால எண்ணெய் அவ்வளோ பாய்க்கலை. இப்போ நம்ம கோட்டிங் பண்ணுறதுக்கு கோழி அரிசி எடுத்துக்குவோம். அதை கார்ன்ஃப்ளவரில் போட்டு இந்த மாதிரி படுற மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம முட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம், அதில் நம்ம நனைச்சிக்குவோம். ஸோ முட்டை நனைச்ச பிற்பாடு நல்லா வெட்டான பிற்பாடு நம்ம பிரெட் கிராம்பில் போட்டுக்குவோம். ஸோ இதுலேயும் நம்ம போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சுற்றி எடுத்து சூடான எண்ணெயில் அங்கே போடணும், சட்டியில் போடணும். சட்டி சூடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி போட்டுக்குவோம் ஷலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ மறுபடியும் நான் இன்னொரு கோழி அரிசி எடுத்துக்கிறேன். குச்சியில் உள்ள குச்சி கோழி எடுத்து கார்ன்ஃப்ளவரில் போட்ட பிற்பாடு முட்டையில் போடுறேன். முட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் கிராம்பில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து நான் சட்டியில் போடுறேன். இதே மாதிரி ஒவ்வொரு துண்டு ஒவ்வொரு குச்சி கோழியும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அது கொஞ்சம் நேரத்துலேயே வந்துடும். பிகாஸ் இது வந்து போன்லெஸ் சிக்கனால் சட்டுன்னு வந்துடும். பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க லாலிபாப் சிக்கன். நீங்கள் எந்த ஒரு சைட் டிஷ்க்கும் இது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரசம் வச்சாலும் சரி, கீரை கறி எது வச்சாலும் இல்லை. ஸோ வெஸ்டர்ன் ஃபுட்டாக இருந்தால் கூட செய்யலாம். ஆனால் இது வந்து நம்ம வந்து இந்தியன் ரெசிபி. அவ்வளோதான், நம்மளுடைய லாலிபாப் சிக்கன் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். ஹாப்பி குக்கிங். என்ஜாய் த ஃபுட். See you in next video.